الزمن بإسلامي وإيماني أضاء الكون والزمن يحب الكون ألحاني فألحاني له سكن يحب الكون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் சார்பில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆன்லைன் ஜூம் வகுப்பில் கல்வி மற்றும் வணிகம் தொடர்பான சிந்தனைகளை, அது தொடர்பான வழிகாட்டுதலை முஸ்லிம் உம்மத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக இந்த வகுப்பு நடைபெற்று வருகிறது. இந்த வகுப்பில் கல்வி தொடர்பாக தலை சிறந்த அறிஞர் பெருமக்களையும் உலகம் முழுவதும் தமிழ்நாட்டிலிருந்து சென்று பணியாற்றி வரக்கூடிய ஒரு சில கல்வியாளர்களையும் தொடர்ச்சியாக நாம் சந்தித்து வருகின்றோம். அதே போன்று வணிகம் தொடர்பாக, ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பாக பல்வேறு களத்தில் நிற்கக்கூடிய வணிக பெருமக்களையும் நாம் சந்தித்து வருகின்றோம், உரையாடி வருகின்றோம். அவரிடம் பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்று வருகின்றோம். இன்றைய தினம் சட்டக்கல்வியின் அதிகாரம் என்ற தலைப்பில் ஒரு சட்டக்கல்லூரியினுடைய பேராசிரியர் அவர்களோடும் சர்வதேச சட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவரோடும் அடுத்தடுத்து சட்டம் பயில்வதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்கள், இளம் வழக்கறிஞர்கள் அவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று தங்களுக்கு சிரமமான நேரத்தில் கூட, பிஸியான ஷெட்யூல் இருக்கின்ற நேரத்தில் கூட, அதுவும் ரமலான் நேரத்தில் நேர வித்தியாசம் இருக்கின்ற போதும் நேரம் ஒதுக்கி தமிழகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய காரணத்தினால், தமிழ்நாட்டு பெண்ணாக இருக்கக்கூடிய காரணத்தினால தமிழ் சமூகத்திற்கு தங்களுடைய வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள டாக்டர் ஃபரா அஹ்மத் வருகை தந்திருக்கிறார்கள். இவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த 10 பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய, அதாவது சட்ட பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய மெல்பர்ன் லா ஸ்கூலினுடைய ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அதில் கொடுத்துருக்கிறேன். அவங்களும் அவங்கள பத்தின அறிமுகத்தை கொடுப்பாங்க. அதே போன்று திருச்சியிலிருந்து சாஸ்தா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சாஸ்தா சட்டக்கல்லூரியில இளங்கலை பட்டம் முடித்து போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக இங்கிலாந்துல, லண்டன்ல இருக்கக்கூடிய குயின்ஸ் லா ஸ்கூல்ல போய் அதையும் முடிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய, இப்போது அதுல பிஹெச்டி செய்வதற்கான முயற்சியில், ஆய்வு கல்வியை மேற்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அகமது ஆஷிக் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சில மூத்த வழக்கறிஞர்களும் இணைந்திருக்கிறார், ராஜா முகமது போன்ற வழக்கறிஞர்களும் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று இளம் வழக்கறிஞர்கள், இன்னும் சட்டக்கல்லூரியில பயிலக்கூடிய மாணவர்கள், சட்டம் பயில வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள், அவர்களுடைய பெற்றோர்கள் என அனைவரும் இணைந்திருக்கிறார்கள். கூடியிருக்கக்கூடிய நம்ம அனைவரின் மீதும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, சட்டக்கல்வியினுடைய அவசியத்தை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக முஸ்லிம் சமுதாயம் தெளிவாக, தீர்க்கமாக உணர்ந்து வருகிறது. அதனுடைய தேவைகள் என்ன, அது இன்றைய உலகத்தில் அது எவ்வளவு வலிமையான ஆயுதமாக மாற்றப்பட்டிருக்கிறது, உருவாகி இருக்கிறது என்பதையெல்லாம் இன்னும் நாம் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் இப்போ இருக்கக்கூடிய காலத்துல கூட அதை இன்னும் விளக்கமா தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா அதை விட மோசமான வேலையும் எதுவுமே கிடையாது. ஏன்னா சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவாக, தீர்க்கமாக நமக்கு உணர்த்தி வருகின்றது. அதே போன்று சட்டம் பயின்று இன்றைக்கு களத்தில் நிற்கக்கூடிய சகோதரர்கள், அவர்கள் முன்னெடுத்து வரக்கூடிய போராட்டங்கள் மிக நெருக்கடியான ஒரு காலத்தை நமக்கு தொடர்ந்து உணர்த்தி வருகின்றது. இந்த சூழல்ல ஒரு சட்ட பேராசிரியர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். சட்டம் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு மாணவராக இருக்கக்கூடிய ஒரு மாணவரும் இருக்கிறார். இப்ப இந்த 2 பேர்த்திட்டையும் நமக்கு தேவையான வழிகாட்டுதல்கள், நம்ம எப்படி, இதனுடைய அவசியம் என்ன, இன்றைக்கு எந்தெந்த அந்த சட்ட பிரிவுகள்ல நம்ம படிக்கணும், அதுல ஆய்வுகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும்
இதுல இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப், வெளிநாடுகள்ல போய் படிக்கிறதுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் எப்படி இருக்கும், செலவினங்கள் எப்படி இருக்கும், அதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு, எந்தெந்த ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க, இது சம்பந்தமாலாம் கேட்டு இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம். நீண்ட நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஃபாரா மேடம் பேசணும், அதே போன்ற அஹமது ஆஷிக் அவங்களும் அது சம்பந்தமா பேசணும். நம்ம டிஸ்கஷன்ல இதை கொண்டுட்டு போவோம். இது ஒரு சாதாரணமா வீட்டுல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு. இது ஒரு சொற்பொழிவு கூட கிடையாது. என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம அது சம்பந்தமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேள்வி கேட்கறவங்க வந்து முதல்ல அவங்க அறிமுகம் பண்ணுவாங்க. அறிமுகத்துக்கு அப்புறம் கேள்வி கேட்கலாம். நீங்க அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் வந்து சிரமமா தான் வரும். ஏன்னா சின்ன வயசுலயே வந்து அவங்க புலம்பெயர்ந்து வந்துட்டதுனால, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பைலிங்குவலா கொண்டுட்டு போவோம். ஒரேடியா இங்கிலீஷ்ல போனாலும் நம்ம மாணவர்களுக்கு கொஞ்சம் சங்கடமா போயிடும். ஒரேடியா தமிழ்ல போனா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா போயிடும். அதனால வந்துட்டு பைலிங்குவலா கொண்டுட்டு போய் கொஞ்சம் 1 மணி நேரத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க அதுக்கு அடுத்து அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கிற காரணத்தினால. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டாக்டர் ஃபரா. Walaikum salam wa rahmatullahi wa barakatuh. Should I give an introduction, Brother Salim? Yes, of course. Okay. Jazakallah khair to you and Brother Imtiaz for organizing this. And as Brother Salim says, please forgive me. My Tamil is not very good, and I'm a little ashamed actually to even to try. But I'll try as much as I can. So I am currently a researcher. I am an academic at Melbourne, and I do research on family law and also public law, so constitutional law and administrative law. And I also teach what we call legal philosophy. I mean, some of you who are lawyers will know legal philosophy and these subjects, public law and family law. And in terms of my educational background, I've been on the faculty here in Melbourne for 8 years now. And before this, I did my PhD at the University of Oxford in the United Kingdom. And before my PhD, I did my master's there. And before that, I did my LLB at the University of Delhi. And before that, I did my bachelor's in literature. So I basically, mashallah, got a scholarship to do my postgraduate law degree, as Brother Salim was sort of suggesting. So I got the scholarship, and then I went to study for my master's and PhD, and I've been an academic since then. So, Brother Salim, should I say something else, or is that enough? Okay. அப்ப நாங்க பேசுறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருதா? தமிழ் புரியுது? ஆமா புரியுதுங்க. ரைட். இது போதுமே. இந்த மாதிரி நீங்க பேசி பழகிட்டீங்கன்னா போதுமே. இன்னும் நிறைய பேருக்கு வழிகாட்டுதலா இருக்கும். உங்களுடைய ஸ்கூல்ஸ் பத்தி சொல்லுங்க. நீங்க பிறந்த ஊரு, நீங்க படிச்சது அது சொல்லுங்க. சரி, அப்போ நான் சென்னையில பிறந்தது. ஏன்னா அம்மாவோட ஊரு கம்பம், மதுரை கிட்ட கம்பம். அத்தாவோட ஊரு குன்னூர், மிடில்கிரிஸ்ல. Am I making sense to Brother Salim? Yes, everyone exactly. Yes, okay. So interesting. அதிலே பேசுங்க. மழலை தமிழ்னு சொல்லுவாங்க. அதிலே பேசுங்க சிஸ்டர். ஓகே. அப்போ நான் ஸ்கூலிங் எல்லாம் அம்மா அத்தா சவுதியில இருந்தாங்க. நான் ஸ்கூலிங் அங்கே இந்தியன் எம்பசி ஸ்கூல்ல பண்ணேன். அப்போ ஸ்கூலிங்க்கு அப்புறம் சென்னை வந்து திருப்பி யூனிவர்சிட்டிக்கு காலேஜ்க்கு படிக்கிறேன். ரைட். அத்தா அம்மா எங்க இருக்காங்க இப்போ? இப்போ சென்னையில தான் இருக்காங்க. சென்னையில இருக்காங்க. ரிட்டையர் பண்ணிட்டு சென்னையில இருக்காங்க. ரைட். உங்க ஸ்கூல்ஸ் எல்லாமே சவுதியில முடிச்சீங்க இல்லையா? ஆமாங்க. ரைட். அப்புறம் அண்டர் கிராஜுவேஷன் வந்துட்டு சென்னை ஜஸ்டிஸ் பஷீர் அஹ்மத் சயீத் காலேஜ் SIT. என்ன பண்ணீங்க சப்ஜெக்ட்? லிட்டரேச்சர், இங்கிலீஷ் லிட்டரேச்சர். Then after LLB in Delhi University. இது எந்த இயர், எந்த வருஷம்? அது 2003. 2003ல. அதுல ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படித்தானே? ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிறது. ஆமா. சரி, ஓகே. ரைட். இந்த இது போதும். அடுத்து நம்ம வந்துட்டு கொஸ்டின் ஆன்சருக்கு போகலாம். அடுத்து நம்ம பிரதர் அஹ்மத் ஆஷிக், நீங்க உங்களுடைய ஸ்கூல்ஸ் உங்களுடைய பத்தி சின்ன அறிமுகம் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆடியோ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க. பேசுங்க. என் பேர் அஹ்மத் ஆஷிக். நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு லா ஸ்டூடெண்ட்.
சாஸ்திரா யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர்ல இருக்க சாஸ்திரா யூனிவர்சிட்டியில பிஏஎல்எல்பி பண்ணேன். டியூவல் டிகிரி ஆனர்ஸ் கோர்ஸ் 5 years கோர்ஸ் முடிச்சுட்டு உடனே மாஸ்டர்ஸ்க்காக நான் லண்டன்ல குயின் மேரி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் சொல்லிட்டு ஒரு ரசல் குரூப் யூனிவர்சிட்டி, அங்கே வந்து பப்ளிக் இன்டர்நேஷனல் லால மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் அவ்வளோதான். டீட்டெயில்ஸ்குள்ள போனோம்னா போகலாம், டீட்டெயில்ஸ்குள்ள பின்னால போகலாம். இப்போ சரி, இப்போ உங்களுக்கு சிஸ்டர் ஃபரா, உங்களுக்கு மெல்பர்ன் லா ஸ்கூல்ல எப்படி அந்த ஜாப் கிடைச்சிச்சு பத்தி அதை பத்தி சொல்லுங்க. உங்க ஆடியோ மியூட்ல இருக்குங்க, உங்க ஆடியோ. Okay, sorry. Thank you. நான் apply அப்போ PhD முடிச்சிட்டு PhD உட நான் I was teaching அங்கே யூகேல. ஸோ அங்கே ரெண்டு வருஷಕ್ಕೆ I was teaching. அதே கொஞ்சம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. அதோட PhD உட நான் மெல்பர்ன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் இன்டர்வியூ இருந்துச்சு, எல்லாம் சிவி பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு நான் இங்க வந்தேன். எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப மெல்பர்ன்ல? 8 years. 8 வருஷம். 8 வருஷம். உங்களுடைய ஏரியா லால வந்துட்டு எது ஸ்பெசிஃபிக்கா அது சொல்லுங்க. அது ஃபேமிலி லா பப்ளிக் லா சொல்லுவாங்க. the constitutional law, administrative law. family law, administrative law, constitutional law. அங்க எவ்வளவு மாணவர்கள் இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து மாணவர்கள் படிக்கிறாங்களா? அவ்வளவு ஜாஸ்தி இல்லை, இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி வராங்க மாஸ்டர்ஸ்க்கு. முதல்ல டிகிரி ஜேடி சொல்லுவாங்க, நம்மளுக்கு இந்தியால எல்எல்பி சொல்லுவாங்க. இங்க என்னோட யூனிவர்சிட்டியில ஜேடி சொல்லுவாங்க. ஜேடிக்கு அப்புறம் எல்எல்எம் இருக்குல்ல, அது எல்எல்எம்க்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஜேடிக்கு அவ்வளவு இல்லை. சரிம்மா, இப்போ ஆக்ஸ்போர்ட்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சுன்னு சொன்னீங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அது எப்படி வந்துட்டு தயாராகணும், அது சம்பந்தமா சொல்லுங்க. அது எனக்கு அது ஸ்காலர்ஷிப் HSBC ஸ்காலர்ஷிப் இருந்துச்சு. இப்போ இல்ல, I don't think it's there anymore, that scholarship. But before, and I think now, the other brother on the panel might have a better idea that பிரிட்டிஷ் கவுன்சில் வெப்சைட்ல எல்லா ஸ்காலர்ஷிப் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது பிரிட்டிஷ் கவுன்சில் வெப்சைட், இஃப் யூ கோ, ஆல் ஆஃப் த ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபார் த UK ஆர் லிஸ்டட். அப்புறம் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் வில் ஹாவ் their scholarships listed on the university page as well. So yeah, I mean that's how I found out about this scholarship, and I applied for so many scholarships that I did not get it, but I applied maybe for 10, 15, 20, and then alhamdulillah this one worked out. Is there any community scholarship அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? There used to be, I'm not sure again what the status is now, but the Aga Khan Foundation usually has some scholarships. Apart from that, particularly for Muslim community or something like that, I'm not aware of anything. சரி, இப்போ ஆக்ஸ்போர்ட்ல எத்தனை வருஷம் அது நீங்க இருந்தீங்க? So masters was 1 year. And then MPhil was 1 year, and then PhD was another 3 years, so total 7 years. ரைட், ஓகே. அந்த இது சாட்ல வந்துட்டு சில क्वेश्चंस போஸ்ட் பண்ணுவாங்க, அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு அங்க அப்ராக்சிமேட்லி என்ன காஸ்ட் ஆகும் ஸ்காலர்ஷிப் இல்லாம? Scholarship illama, cost of living, again brother Ashik maybe has a better idea of what the current cost of living is. When I was there, it was around 10,000 pounds, which I think that's around 10 lakhs, but that might not be. I think that is probably more expensive now, no? Yeah. So that was how much it was then, and the fees are around the same, so around 10,000 pounds again. So we're talking about again 10 lakhs, but maybe brother Ashik has a more
up-to-date information about that. But that is just for the UK. Of course, in other countries, the costs are different. And I should say that there are scholarships for other countries as well. So Australia, my university has a scholarship to study law. The US, there will be other scholarships. So yeah, there are other possibilities as well. ஓகேம்மா. இப்போ வில் மூவ் ஆன் டு ஆஷிக்கிட்ட பேசுவோம். நீங்க அந்த சாட்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸை நோட் பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அதுக்கு சம்பந்தம் பதில் சொல்லுங்க. ஆஷிக், நீங்க உங்களுடைய ப்ராக்ரஸ் சொல்லுங்களேன். எப்படி நீங்க உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு, அது அங்க போய் அந்த எம்எல் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க, இது சம்பந்தமா சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லா ஆஸ் அ கோர்ஸ் வந்து நான் ஒரு நிமிஷம் பிரதர்ஸ், யாருமே அந்த ஸ்கிரீன்ஷாட் எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா முக்கியமான தகவல் அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்பா இருந்துட்டு இருக்கும். தயவு செய்து பண்ணாதீங்க. இந்த லாங்கிற கோர்ஸே வந்து முதல்ல எனக்கு 12th முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல அந்த ஐடியா இல்லை. பட் தேங்க்ஸ் டு சிஎம்என் சலீம் சார் எனக்கு அந்த ஃபீல்டை பத்தின இன்ட்ரடக்ஷன் வந்து கிடைச்சது. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் ஆக்சுவலா ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், சயின்ஸ் குரூப் எடுத்தா லா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நான் வந்து 12th வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ்லாம் பண்ணேன். அது பண்ணிட்டு தான் நான் வந்து லா ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய கஷ்டமாலாம் இல்லை. 5 years கோர்ஸ் அதை முடிச்சேன். அது ஒன்ஸ் நீங்க இந்த பிஏ எல்எல்பி முடிச்சிட்டாலே, பிஏ ஆர் பிபிஏ ஆர் பிகாம் எல்எல்பி இந்த டியூல் டிகிரி முடிச்சிட்டாலே you will be entitled to practice in Indian courts anyway. நீங்க பார் கவுன்சில் என்ரோல் பண்ணிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் நீங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளோட சமுதாயத்துக்கு இப்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க வந்து கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இருந்துட்டு நீங்க அந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்க எடுத்தாகணும். அந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்க இன்ஃபேக்ட் ஒரு 5th year ஸ்டார்டிங்ல நீங்க அதுக்கான வேலைகளை வந்து நீங்க தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க டிலே பண்ண உங்களுக்கு டெட்லைன்ஸ் வந்து முடிஞ்சுட்டே போகும். ஸ்காலர்ஷிப் டெட்லைன்ஸ் வந்து பாஸ் ஆயிடும். ஸ்காலர்ஷிப் மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு சில யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் டெட்லைன்ஸே பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப சிரமமா போயிடும். அந்த யூனிவர்சிட்டிக்கு உங்களால அப்ளை பண்ண முடியாம போயிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா. பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் அங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது எந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இன்டர்நேஷனல் லா வந்து நான் என்னோட அண்டர் கிராஜுவேஷன்லயே எனக்கு வந்து கொஞ்சம் நடத்துனாங்க. ஸோ அதை பத்தின அந்த சப்ஜெக்ட்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்கலாம். ஏன்னா நம்மளோட சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிலபஸ் கொடுத்து ஒரு செமஸ்டர் கொடுத்துருவாங்க. அந்த செமஸ்டருக்குள்ள நீங்க அந்த சிலபஸ் முடிச்சாகணும். அதுல இருந்து ஒரு மேபி ஒரு 20 or 30% ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான் வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஆனா எனக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து டு பி ஆனஸ்ட் நான் அது புரியாமே படிச்சேன். நிறைய கான்செப்ட்ஸ் வந்து வேகாவே இருந்தது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் வந்து இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா படிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஸோ இந்த பப்ளிக் இன்டர்நேஷனல் லா அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணி அதுல நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுத்தேன். அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு போனோம் அப்படின்னா சார் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடலாமா? ஒவ்வொன்றா என்னென்ன பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் கேட்கும்போது நீங்க வந்து சொல்லிக்கலாம். ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருங்க அப்படியே. சிம்பிளா சொல்லணும்னா ஆக்சுவலா நிறைய டீடைல்ஸ் இருக்கு. இது சிம்பிளா சொல்லணும்னா எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஒரு டிசிஷன் எடுத்தோடனே நீங்க ஒரு கன்சல்டன்சி சர்வீஸை போய் பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். நான் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் ஒரு சைக்காலஜிக்கலா பினான்சியலா வந்துட்டு தயாராகிறது வந்து சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து லாஸ்ட் இயர் முடிக்கும் போதே அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. ஓகே, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சைக்காலஜிக்கலா நீங்க தயார் பண்ணணும்னா மெயினா நமக்கு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல தான். அதை பத்தி இன்டெப்தா நம்ம சொல்லலாம்னு பார்த்தா நமக்கு அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கும். நமக்கு இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்கும். வாட் இஸ் திஸ், டிஃபைன் திஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு நீங்க படிக்கிற விதமே வேற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க செல்ஃப் லேர்னிங் வந்து நிறைய பண்ற மாதிரி இருக்கும். அங்க உட்காந்து நீங்க ஃபுல்லா நீங்க லைப்ரரியில உட்காந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தயாராகி நீங்க போகணும். நீங்க மைண்ட் செட் வந்து அப்படி இருக்கணும். ஓகே, நம்ம வந்து இண்டிவிஜுவலா உட்காந்து நம்ம வந்து யாரும் நம்மளுக்கு வந்து சொல்லித்தர போறது இல்லை. நம்ம இண்டிவிஜுவலா உட்காந்து நம்மளோட ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிட்டாகணும் அப்படிங்கிறது வந்து நீங்க அந்த மைண்ட் செட்டோட நீங்க போகணும், தயார்படுத்திக்கணும். டெஸ்ட்ன்னு பார்த்தோம்னா லாங்குவேஜ் டெஸ்ட் மட்டும்தான், வேற எந்த என்ட்ரன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. லாங்குவேஜ் டெஸ்ட், உங்களோட இங்கிலீஷ் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்காக லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கு. அதுல ஃபேமஸான கொஞ்சம் பாப்புலரான டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா IELTS, TOEFL எல்லாம் சொல்லுவாங்க.
எல்லாத்துக்கும் பர்பஸ் ஒண்ணுதான். உங்களோட இங்கிலீஷ் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத செக் பண்றதுதான். அதுல வந்து லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங் அப்படிங்கிற 4 டாபிக்கா பிரிச்சு உங்களோட கெப்பாசிட்டி என்னங்கிறத செக் பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்கோர்ஸ் கொடுப்பாங்க. IELTS பொறுத்த வரைக்கும் அது பேப்பர் அண்ட் பென்சில் வச்சு எழுதுற மாதிரி இருக்கும். TOEFL பொறுத்த வரைக்கும் நீங்க கம்ப்யூட்டர்ல பண்ற மாதிரி இருக்கும். எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் டெஸ்ட் மட்டும்தான். மற்றபடி நீங்க வேற எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. லாங்குவேஜ் டெஸ்ட் மஸ்ட். அதுல நீங்க ஸ்கோர் பண்றது பிளஸ் உங்களோட ஓவரால் CGPA அதுதான் மெயினா பார்ப்பாங்க. மெரிட் தான். நீங்க ஓவரால் CGPA ஆர் GPA ஆர் பர்சன்டேஜ் எப்படி வேணாலும் கூப்பிடுவோம். அது உங்கள்கிட்ட ஓவரால் என்ன எவ்வளவு இருக்கோ, அது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஸோ ஓவரால் CGPA அண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட் மெயினா. ரைட், ஓகே. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, கொஸ்டின் பண்ணுறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க, ஆசையாகவும் இருக்கிறாங்க. ஃபராஸ் சிஸ்டர், நம்ம கொஸ்டின் ஆன்சர் போலாமா? Okay, inshallah. அதில் போகலாம். ஒரு நிமிஷம் இருங்க. யாருக்கு இம்தியாஸ், யாரு கொஸ்டின் பண்ணணும்? Brother Farvez Baza. அஸ்ஸலாமு அலைக்கும். சார், நான் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். என் பேர் ஃபர்வேஸ் பாஷா. இப்போ வந்து 8.2 CGPA இருக்கு. LLB படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டட் இருக்கு. பட் ஃபேமிலி சுச்சுவேஷன் மிடில் கிளாஸ். இப்போ நான் எந்த காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி சேர்ந்தா எனக்கு கொஞ்சம் பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் சார்? நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சம்பந்தமா கேட்குறீங்க, அப்படித்தானே? ஆமா சார். பிசிக்ஸ் முடிச்சிட்டீங்களா நீங்க? முடிக்க போறேன் சார். இப்ப நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் முடிஞ்சது சார். ரைட், நாள் டிலே பண்ணிருக்காங்க. ஆமா, கிளாட் எக்ஸாம் எதுவும் எழுதுனீங்களா? இல்ல சார், கிளாட் அப்ளை பண்ணல சார். ஒன்னும் அப்ளை பண்ணலையா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து அந்த 3 years கோர்ஸ் பண்ணலாம். நீங்க ப்ரொஃபசர் இஸ்மாயில் நம்பர் எடுத்துக்கங்க, முஸ்லீம் கல்வி இயக்கத்தினுடைய. அவர்கிட்ட நீங்க கண்டினியூவா அவர்கிட்ட நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். இந்த வருஷம் இன்ஷால்லா ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு சொல்லி. சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட், ஓகே ஓகே. அடுத்து இவங்க ஃபரா சிஸ்டத்தை கேட்கறவங்க கேட்கலாம். There are a few questions from before Brother Salim. Should I take some of them? Yeah, definitely. Yeah. Okay, so I think someone has asked, I think Sister Aisha has asked about corporate law as a further specialization and how should she prepare, she's asking. Yeah. So I would say that for corporate law, probably a very important thing is to do internships at law firms. So to find corporate law firms, maybe even, there are obviously law firms in Chennai and Bangalore and all over India. So wherever it's convenient for you while you're studying, to do those internships, I think is very important. And then apart from that, I think an LLM will be useful, but I think even with some good internships, you'll get a sense of corporate law, how it's practiced, and you will make connections in the law firm and get to know people, and they will get to know your work. So I think that's my main piece of advice if you're interested in corporate law. Yeah, next. Okay. And the next question. Yeah. Did Brother Ashik want to say anything on that? Maybe because he has more current. No, ma'am. I think you are absolutely right, because with regards to corporate law, we need to have at least some kind of experience before going into this master's level studies. So I think you're right. Okay. I'm just looking at the other questions. An undergraduate student willing to do law. Brother Salim, you just addressed that question already. Yeah. வேற யாராவது கேள்வி கேட்குறீங்க? இம்தியாஸ் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னா ID name 1DFE. ID name 1DFE0. நெக்ஸ்ட் வாங்க. Oh, there's another question, Brother Salim, just from Brother Abdul. What is the weightage doing law at Oxford-like institution? How big a scope can it play important in international society? Yeah. So, I mean, I think, I think an LLM from a prestigious institution can really help. It can really enhance your career. It can be a good thing. Brother Ashik mentioned, like Queen Mary University of London, that's a fantastic university. And he mentioned Russell Group. These are also really great institutions. So yes, institutions like Oxford and other top
institutions, not just in the UK, but I would look more broadly, US, Australia, Canada, more broadly Germany, maybe, top institutions globally, having a good qualification from a top well-known institution, it can definitely help. அடுத்து Brother Sabik Anwar. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் நான் பெங்களூர்ல நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்லமின் யூனிவர்சிட்டியில பிகாம் ஃபைனல் இயர். ம் நான் அடுத்து பிஜிஎல் போடலான்னு தான் எனக்கு ஐடியா. ம் இப்போ இவங்க இன்டர்நேஷனல் லா இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியா கண்ட்ரியில இருக்கறதுனால இன்டர்நேஷனல் லாக்கும் நம்ம இந்தியாவில் உள்ள கண்ட்ரியில உள்ள லாக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும்ல. நீங்க இப்ப என்ன ஃபைனல் இயர் முடிக்க போறீங்களோ, டிகிரி முடிக்க போறீங்களா? ஆமா, முடிக்க போறேன். இந்த எக்ஸாம் இந்த கொரோனானால இது பண்ணி வச்சிருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இது நான் வந்து பெங்களூர் அல்லமின் யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கேன், பிகாம் ஃபைனல் இயர். ஓ, அல்லமின். அங்கேயே உங்களுக்கு அல்லமின் லா காலேஜும் இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இந்த 3 வருஷ கோர்ஸ் முடிங்க. ஓகே. அதுல வந்து அது சம்பந்தமான உங்களுக்கு ஃபுல் டீடைல் கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஏன்னா இது லா பர்சியூ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபர்தரா வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் போறதுக்கு உண்டான ஒரு எனக்குரிய 1 மணி நேரம் தான் இருக்குது. அடுத்தடுத்து வரலாம். நீங்க வாங்க, நீங்க படிச்சுட்டு வாங்க. ப்ரொஃபசர் இஸ்மாயில நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, ஃபுல் டீடைல் உங்களுக்கு கொடுப்பாரு. நெக்ஸ்ட் வாங்க. Brother Syed Fayaz. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சவுண்ட் கம்மியா இருக்குமா? பக்கத்துல வச்சு பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அங்கிள். இப்போ இஸ்லாம் பேசுங்க. ஜி இன்ஷாஅல்லாஹ் இந்த வருஷம் தான் கிளாட் எடுக்க போறேன். ஸோ இந்த லாக்டவுன்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எக்ஸாம் இன்ஷாஅல்லாஹ். ஸோ சப்போஸ் இப்போ அதாவது என்எல்யூஸை தாண்டி வேற ஏதாவது பெட்டர் காலேஜ் இருக்குங்களா? லைக் ஜாமியா, அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ஜாயின் பண்ணலாமா? அது நீங்க வந்து ப்ரொஃபசர் இஸ்மாயில கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாட் எக்ஸாம் எழுதுற சம்பந்தமாவும், அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லா காலேஜில் ஜாயின் பண்ற சம்பந்தமாவும் ஃபுல் டீடைல் உங்களுக்கு தருவாங்க. முஸ்லீம் கல்வி இயக்கத்துறை நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல் தருவாங்க. லா அதாவது படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமா யூகேல பண்றதுக்கோ, யூஎஸ்ல பண்றதுக்கோ, ஆஸ்திரேலியால பண்றதுக்கோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கேளுங்க. சரிங்க சார். ஸோ சாட் பாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வருது, அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். பதில் சொல்லுங்க. அதீஸ் பாத் சொல்லுங்க. சுஹேல் முகமது 4th இயர் பிஏஎல்எல்பி படிச்சுட்டு இருக்காராம். ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் அவர் கம்யூனிட்டி வந்து எந்த ஸ்பெஷலைசேஷன் எடுக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. அது நிஜமாலே நீங்க எந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு லிங்க் மூலமா நம்ம வந்து we can work for the betterment of our community. But I personally feel like international trade law and investment plays a huge role. And if you அதுல நீங்க நிறைய இன்டெப்தா நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது என்னோட ஐடியா. அதே மாதிரி நீங்க ஹியூமன் ரைட்ஸ் லா எடுக்கலாம், இல்ல கிரிமினல் ஜஸ்டிஸ் கூட எடுக்கலாம். கிரிமினல் ஜஸ்டிஸ் எடுத்துட்டு நீங்க ஹையர் கோர்ட்ஸ்ல நீங்க போற மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். ரைட், ஓகே. சிஸ்டர் ஃபரா, அந்த அவங்க ஷஃபீகா மரியம் சொல்லி ஒருத்தவங்க क्वेश्चन பண்ணிருக்காங்க. Okay. தெரியுதா அது? I'm just looking. Sorry, one second. ஷஃபீகா மரியம். Oh yes, okay. அந்த ஒரு கொஸ்டினோட சேர்த்து உங்களுடைய பார்வையில இன்னைக்கு உலக முஸ்லிம் சமூகமும் இந்திய முஸ்லிம் சமூகமும் எந்த செக்டார்ல லால எந்த ஏரியால வந்து கூடுதலா கான்சென்ட்ரேட் பண்ணா வந்து நம்முடைய ரைட்ஸ் மத்த விஷயங்கள்ல வந்துட்டு ஓரளவுக்கு இது பண்ண முடியும் அப்படிங்கறது சொல்றேன். Inshallah. So, just answering Shafiqa Mariam's question, she wants to pursue IPR. So, I assume you mean intellectual property rights. What is the scope for IPR? I think the scope for intellectual property is very, very good. I mean, it's a really important field. It's a growing field. There are jobs in litigation, jobs in corporate law, giving advice, research. So that's definitely a very good field. Now, the broader, bigger question that Brother Salim asked, that is what specification, what specialization is good to take for the betterment of the community. I completely agree with what Brother Ashik said. I think international trade law, international investment law, very good areas. But I think one thing that I want to say is, what Brother Ashik started with, which is whatever specialization you take, you can find a way to contribute with that
expertise and with that specialization. But what is really important is that you are passionate about what you take, that it has to be something that you are curious about, that you are interested in, because postgraduate study is very, very difficult. It involves a lot of work, a lot of motivation, and if you are not interested in that area, then you're not going to be able to do what you need to do, the amount of work and the amount of sophisticated study that you need to do. Brother Salim, sorry, I didn't know how to say that in Tamil. It was too ஓகே, இட்ஸ் ஓகே. அந்த பிரதர் முயிஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அவங்க ஒரு அந்த கொஞ்சம் கேள்வி கேட்டிருக்காங்க, பாருங்க. முயிஸ் லைன்ல இருக்கிறீங்களா? இம்தியாஸ் லைன்ல வராங்க. நீங்க கேளுங்க, நேரா கேளுங்க. பிரதர் மொயிஸ் நிசார். பிரதர் முயிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். கேளுங்க. எந்த ஹலோ, ஸ்டூடெண்டா படிச்சுட்டு வரேன். அப்ப இப்போ எங்கட இந்த ப்ராக்டிஸ் பண்ண போக்குள்ள நாம ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஃபீல்டை சூஸ் பண்ண போக்குள்ள இப்ப நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இன் பப்ளிக் சிவில் லா. ஸோ அத பப்ளிக் சிவில் லா போக்குள்ள நாம எந்த மாதிரியான எல்எல்எம் சூஸ் பண்ணணும், அந்த அதுல இருக்கிற அடுத்த உதாரணத்துக்கு பப்ளிக் சிவில் லோக்கு படிக்கிறதுக்கு எந்த யூனிவர்சிட்டி நல்லம் அப்படின்ற ஒரு அட்வைஸ் தந்தீங்கன்னா பெரிய ஹெல்ப்பா இருக்கும். Sister Farah, you can read the question in the chat box. அவர் கொடுத்துருக்காரு. Yeah, okay. I mean, I would just say, brother, the same, just the same as any other subject, really. I would just look for a top university, look for scholarships. I don't think, I think public law is a very broad field. So any top university, you should be able to get a good education there. Right. அடுத்து. Next question. Engineer Mastan. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். நான் சிவில் இன்ஜினியர். நான் வந்து எல்எல்பி முடிச்சிருக்கேன் திருப்பதியில. இப்போ ஃபாரின்ல நம்ம படிக்கிறதா இருந்தா வேற என்ன கோர்ஸ் நான் ஃபர்தரா இது பண்ணலாம், சூஸ் பண்ணலாம்? நீங்க அதாவது எல்எல்பி திருப்பதியில முடிச்சிருக்கீங்களோ? ஆமா ஆமா சார். ஆமா, அது கொஞ்சம் அந்த இது வந்து கொஞ்சம் ஏரியா. நீங்க பார் கவுன்சில்ல என்ரோல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, இன்னும் பண்ணல. ஒரு 2-3 அரியர்ஸ் இருக்கு, அதுக்காக நான் எழுதுறதுக்காக. ஆமா, அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலான இருக்குது. இப்ப அது சம்பந்தமான சில ரெகுலேஷன்ஸ் கூட ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த திருப்பதி அந்த ஆந்திரா பெல்ட்ல அந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷன்ஸ்ல பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் இன்ஷால்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபர்தரா வந்துட்டு மேல்படி படிக்கிற சம்பந்தமா இன்ஷால்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ரைட், அடுத்து வாங்க. பிரதர் ஹுசைன். பிரதர் ஹுசைன். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். போங்க. சாட் பாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் क्वेश्चंस ஆன்சர் சொல்லுங்க, அதையும் பாத்துங்க. சைடு பை சைடு அதையும் சொல்லுங்க. career options after completing ML in international law, international trade லாங்கறாங்க. இன்டர்நேஷனல் லா அதுல ரெண்டு பேரும் சொன்னீங்க, சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இன்டர்நேஷனல் ட்ரேட் லா பத்தி கேட்டுக்கனால நான் சொல்றேன். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இப்ப நீங்க ட்ரேட் லா பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இன்டர்ன்ஷிப்ஸ் நிறைய பண்ணணும். டைரக்டா நீங்க வந்து கெரியர் நோக்கி நீங்க போக முடியாது. இஃப் யூ வாண்ட் அ கெரியர் தென் யூ நீட் டு பில்ட் யுவர் சிவி. இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அது ரிலேட்டட் என்ஜிஓஸ், அது ரிலேட்டட் திங்க் டேங்க்ஸ், இங்கெல்லாம் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சர்ல வந்து ஒரு பாலிசி அனலிஸ்டாவோ இல்ல பாலிசி மேக்கராவோ அந்த மாதிரி நீங்க அந்த 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 ரேஞ்சுக்கு போற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிஸ்டர் ஃபரா, நீங்க சொல்லுங்க சம்பந்தமா. Sorry, on the same question. இன்னொரு அப்துல் மஜீத்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஸ்கோப் ஆஃப்டர் ஹையர் ஸ்டடீஸ் இன் லா அச்சீவிங் பொசிஷன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் லைக் UN, வேர்ல்ட் பேங்க், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. Yeah, so yeah, I think that higher studies is usually for those international. Brother Ashik will know better, but for those international organizations, you do usually require LLM or even sometimes a PhD, but certainly LLM. So it is necessary usually. Right. அடுத்து வேற ஏதாவது
So there's a couple of questions, brother, on LLM through distance education. Or correspondence, and I would say generally speaking, I think University College of London has some kind of a law degree that they offer through distance education, but generally speaking there are not many good distance education options for LLM. But right now, because of COVID, many universities are offering online classes. So we have to, like my university, for instance, we are going to start the next semester, and probably it will be online and remote learning. So for people who want to do remote learning or online learning, maybe there is some opportunity now, even if it's not usually offered. That's what I would say. பிரதர் ஆஷிக், அவங்க இன்னொருத்தவங்க ஃபசிலா ஃபெரோஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க, இன் ஆர்டர் டு பில்ட் மை ரெஸ்யூம் சொல்லி, அந்த கொஸ்டின் பாருங்க. இல்ல எங்க இருக்கு கொஸ்டின்? In order to build my resume for LLM in Cambridge or Oxford from UK or Harvard or Yale or Columbia from the States, what I am supposed to do? build your CV எப்படி பில்ட் பண்றதுன்னு கேக்குறாங்களா? ஐ திங்க் அந்த நீங்க மென்ஷன் பண்றது எல்லாமே ரொம்ப டாப் யூனிவர்சிட்டிஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ரசல் குரூப் யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லிட்டு, அதுக்கும் மேல இந்த ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ், ஹார்வர்டு எல்லாம், ஏல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டாப். எந்த இது எடுத்தாலும், லா மட்டும் இல்ல, எதை எடுத்தாலுமே டாப் யூனிவர்சிட்டிஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சாதாரணமா யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே எல்எல்எம்க்கு வந்து பேஸ்ட் ஆன் மெரிட் தான் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி டாப் யூனிவர்சிட்டிஸ்லாம் ஐ திங்க் ஸோ உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் பார்ப்பாங்களா இருக்கும். நீங்க எவ்வளவு பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணிருக்கீங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷன் எவ்வளவு பண்ணிருக்கீங்க, ரிசர்ச் பேப்பர்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கீங்க, மூட் கோர்ஸ் எவ்வளவு அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க உங்களுக்கு என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அண்ட் டு யூ ஹாவ் த பொட்டன்ஷியல் டு பிகம் அ ஃபியூச்சர் லீடர் ஆர் நாட் அப்படிங்கிறது உங்களோட சிவில ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா then they will choose you அப்படின்னு நான் நினைக்கிறேன். Because they are not just going to look at the merits, because they want something more than that. When you talk about Oxford University, Harvard, Yale, these universities, they want something more. They want to groom future leaders, I would say. Sister Farah, நீங்க சொல்லுங்க. Yeah, so on that, I agree with what Brother Ashik has said, and what I will add is that it's a different situation in different countries. So in the US, particularly, as Brother Ashik is saying, they absolutely look for work experience, good work experience. For instance, if you want to get into a US university to do an LLM or PhD, then particularly clerkships or internships, particularly with judges, they look at as very valuable. In the UK, they don't care about that so much, at least in my experience with Oxford. What really matters is your grades, your academic performance in your studies. So if you're applying for an LLM, then what were your grades, as Brother Ashik says, in your LLB? That is very important. The other very important thing that they look at carefully is letters of recommendation. Share பண்ணாதீங்க பிரதர். So those letters of recommendation from faculty are very important. So if you can find teachers, people who have taught you, sometimes people who you have worked with, who can write good letters of recommendation, then that is going to be very, very important. So your marks, letters of recommendation, and of course, as Brother Ashik says, good marks on the TOEFL or IELTS English language tests. Right. Sister Shafiqa Mariam கொடுங்க. Assalamu alaikum. I'm Shafiqa Mariam. Right now I'm doing BBA LLB. And I have a great interest over IPR and also at international law. So I'm really indecisive about which one should I pursue. So it would be great if you give me a better understanding of which field should I choose so that I can help the society. எங்க இருந்து பேசுறீங்க? I'm from Chennai. Right. சொல்லுங்க Sister Farah. I mean, it's hard for me to say. I think that both are really good fields. Both have a lot of scope, like I said before. So it's really up to your interest. Maybe apply for, if you're applying for further studies, apply for further studies in both fields and see where you get, a better offer, better scholarship if you're interested in both, and then start on that. That would be my advice. Right. Ashik, நீங்க அந்த
அங்க இது வச்சிருந்தீங்கல்ல சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதோட ஷேர் பண்ணிட்டு அப்படியே வாங்க அடுத்த கொஸ்டின். ஓகே, பிஜி ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது மாதிரி நீங்க சிஜிபிஏ, ஓவரால் சிஜிபிஏ அண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட்ல நீங்க எடுத்திருக்க மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா யூ கேன் அப்ளை த அண்ட் தே மே செலக்ட் யூ. அண்ட் இது இந்த விஷயங்கள்லாம் என்னென்ன எப்போ பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா கன்சல்டன்சி நீங்க போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. அவங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுவாங்க. ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எல்எல்எம் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் ஃபுல் டைம் ரெண்டு விதமா பண்ணலாம். அண்ட் ஜென்ரல் ஸ்பெஷலைசேஷன் அதுவும் 2 விதமா பண்ணலாம். நான் பண்ணது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2 செமஸ்டர்ஸ்ல பண்ணேன். ஒரு செமஸ்டருக்கு 3 சப்ஜெக்ட், ஸோ 3+3 6 சப்ஜெக்ட்ஸ் பிளஸ் ஒரு டெசிடேஷன், ஒரு ஃபைனல் ரிசர்ச் தீசிஸ் சப்மிட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த இதை முடிச்சிருவோம். எவாலுவேஷன் பொறுத்த வரைக்கும் அங்க இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் எக்ஸாம்ஸ் மட்டும் வைப்பாங்க. பட் அங்க அப்படி கிடையாது. எக்ஸாம்ஸா இருக்கலாம், இல்ல ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எழுத சொல்லலாம், இல்ல டேக் ஹோம் எக்ஸாம்ஸ் சொல்லிட்டு அது டிஃப்ரெண்டா இருக்கும். அது ஸோ அந்த மாதிரியும் கொடுக்கலாம். அது நம்ம எடுக்கிற மாடியூல்ஸை பொறுத்து லிஸ்ட் ஆஃப் மாடியூல்ஸ் நிறைய இருக்கும். அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாடியூல்ஸ் நம்ம என்ன படிக்க போறோங்கிறது முன்கூட்டியே நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்மளோட கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மற்றபடி அண்ட் இப்போதைக்கு இப்போ இருக்கிற ரூல் படி Tier 4 விசால தான் நம்ம போவோம், ஸ்டூடெண்ட் விசால. அதுல 1 year + 4 months நமக்கு 4 months எக்ஸ்ட்ரா நமக்கு இது கேப் கிடைக்கும். அதுல நீங்க இன்டர்ன்ஷிப்ஸோ இல்ல ஜாப் சீக்கிங்கோ எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் இயரோ இல்ல அதுக்கு அடுத்த இயரோ சேஞ்ச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு 1 year ப்ளஸ் ஐ திங்க் 2 more years நீங்க அங்க ஸ்டே பண்றதுக்கு உங்களுக்கு இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ Tier 4 விசால 2 more years you can stay there அப்படிங்கிற மாதிரி ரூல் மாற்ற போறாங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது என்னங்கிறது நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு இது சம்பந்தமான டீடைல்ஸ் தேவை, நீங்க உங்களோட இமெயில் ஐடியை அதுல சாட்ல கொடுத்துருங்க. அவங்க மெயில்ல யாரும் தேவை போய் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. சிஸ்டர் ஃபரா, நான் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்ப இன்னைக்கு இப்ப நீங்க இஸ்லாமிக் லாலையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஃபேமிலி லாலையா? ஆமாங்க ஆமாங்க. ரைட். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி லா, ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய லாக்கும் இஸ்லாமிக் லாக்கும் இஸ்லாமிக் ஃபேமிலி லாக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள், அந்த தொடர்புகளை சிலபஸ்ல கொண்டு வந்திருக்காங்களா? Sorry, Brother Salim, I didn't understand that last part. Can you just translate it for me? அதாவது நீங்க இப்ப இஸ்லாமிக் லால எந்த ஏரியால பண்றீங்க, ரிசர்ச் பண்றீங்க? Okay, so I mean, I don't. So I guess my research in international law in Islamic law is about family law. In family law, for instance, the personal law சொல்லுவாங்க, the uniform civil code debate, அது மாதிரி debate இருக்குல்ல இந்தியால, அது பத்தி நான் research பண்ணிருக்கேன். My book is on that, on personal laws. So the personal laws, there is Muslim law, personal law, of course there is Hindu and Christian and Parsi and so on personal laws. So that's where some of my research has been on Muslim personal law. And right now I'm doing some research on Islamic marriage and divorce in Australia. So Muslims in Australia, when they have any family problem or when they are getting married, how do they do it according to Islamic laws, Islamic norms? So that's the research that I do now. ஓகே. இப்போ நீங்க அந்த சிஏஏ சம்பந்தமாவும் இந்தியால அந்த புது சட்டம் சம்பந்தமாவும் நீங்க ஏதாவது புக் எழுதிருக்கீங்க, ஆர்டிகல் எதுவும் பண்ணிருக்கீங்களா? இல்ல அதை பத்தி சொல்லுங்க. So my book is called Religious Freedom Under Personal Laws, and I think you're all aware personal laws, in India they are very controversial, and there's a lot of push for this uniform civil code, like that, the idea that no, we will not have different personal laws for different religious communities, we will have just one family law for everybody. So my book is about this debate, and I mean, a part of what I argue in the book is that what we call Muslim personal laws in India, it actually it deviates quite a bit from actual Islamic law.
because it was applied. This law was applied by British officers, by British judges who did not, and they developed it, who did not have a good understanding of Islam or the text or anything like that. So what we are calling Muslim personal law in India, we shouldn't, I mean, it's not actually accurate to call Muslim personal law or Islamic law, because it is actually what we can call maybe you can call Anglo law or something like that, because it was developed by the British. Anyway, Exactly. so this is, so because of that, I'm saying that, the debate should not be that those who are very in favor of religious freedom should defend Muslim personal law or any personal law in India, because there are problems within that law, even from a religious perspective. ரைட். இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்ட கல்லூரிகள்ல, சட்ட பல்கலைக்கழகங்கள்ல கற்றுத்தரக்கூடிய முஸ்லீம் பர்சனல் லா, முகமடன் லான்னு சொல்லக்கூடியது பிரிட்டிஷ்காரர்களால் எழுதப்பட்ட பாடமாக இருக்குது. அதே நேரத்துல அதை தொடர்ந்து அதை தழுவியே இன்றைக்கும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கும் இஸ்லாமிய பர்சனல் லாக்கும் ஃபேமிலி லாக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறதுனால அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சட்டக்கல்லூரிகள்ல பயிற்றுவிக்கக்கூடிய இஸ்லாமிய லாவை வந்து இஸ்லாமிய சட்டம்னு சொல்ல முடியாது. அதை பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கிய சட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது மாற்றத்துக்கு உண்டான வேலைகளை ஃபர்ஸ்ட் நம்ம செய்யணும். ஏன்னா கல்லூரிகள்ல சொல்லித்தரப்படக்கூடிய பாடமே தவறா இருக்கும்போது அந்த தவறான கருத்துக்களை வச்சு சட்டம் ஏற்றுறது அப்படிங்கிற அந்த நிலைக்கு தான் இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க அந்த ஸ்காலர்ஷிப் ஒன்று, அலெக்ஸ் சர்னோவ் ஸ்காலர்ஷிப், அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. So the Alex Chernow scholarship, this is a scholarship offered by my university to do an LLM at University of Melbourne. So, and it is a scholarship just for Indian students. I don't know how long more we are going to offer the scholarship. So I recommend that, if you can apply sooner rather than later. But as of now, there are 3 scholarships. We're offering 3 scholarships per year, and this covers both tuition fees, so there will be no fees, and it also covers most living expenses. So you get a stipend of $20,000, plus you have the opportunity to work and get paid, work as a research assistant and get paid extra $10,000. So this is one opportunity. I'm sure there are many more in Australia, in other Australian universities. So there are many opportunities. Yeah. Right. Religious scholars இப்போ ஆலிம் கோர்ஸ் முடிச்சவங்க ஆஸ்திரேலியால லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சொல்லுங்க. So they want to study. So they've studied. The religious scholars in India, do they have an LLB degree or? Yeah. After completing LLB. Okay. Yeah. Look, I mean, there is absolute scope for that. I mean, one thing is, if you want to do LLM, if you want to specialize in Islamic law, those kind of subjects, then there are master's courses on that. If you want to specialize in something else and have different qualifications, that's also a possibility. And if they are Islamic scholars already, then maybe a possibility is to do PhD as well. And I saw that there are quite a few questions in chat about PhD as well, and I'm happy to talk about that. ரைட். ஓகே. அடுத்த கொஸ்டின் வாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. 1 hourல நம்ம முடிக்கணும். வேற யாராவது கொஸ்டின் பண்றாங்க? இது சம்பந்தமா வெளிநாட்டுல இவங்க துறை 2 பேருடைய அந்த ஏரியா சம்பந்தமா கேளுங்க. முகமது சுஹைல். பிரதர் சுஹைல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுங்க. நான் சுஹைல் முகமது பேசுறேன். நான் ஐம் டூயிங் மை 5 years BA LLB இன் பெங்களூர். இப்போ எனக்கு என்ன டவுட்னா சார், இப்போ நம்ம LLM அப்ராட்ல பண்ணோம்னா அதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்கும் நம்ம இந்தியன் சொசைட்டில? ஒன் திங். செகண்ட் திங் அதுக்கான ஸ்காலர்ஷிப் எப்படி இருக்கும்? இப்போ நம்மலாம் அங்கெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைசஸ்ல இருக்கு, அது எல்லாமே LLM எல்லாமே. அதனால நம்ம ஸ்காலர்ஷிப் எல்லாம் எப்படி போறது? சம் டீடைல்ஸ் அபவுட் இட். ரைட். இதுக்கு ஆஷிக் சொல்லுவாரு. அதுக்கு முன்னால ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த ஸ்கோப்புங்கிற வார்த்தையை நம்ம மைண்ட்ல இருந்து எடுத்துடணும். ஏன்னா ஸ்கோப்னு சொன்னாவே அது பொருளாதாரத்தை மையமா வச்சது இருக்குது. அறிவு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான ஒரு ஆயுதம் கிடையாது. குறிப்பா சட்டக்கல்வி என்பது உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க சந்ததியையும் உங்க சமூகத்தையும் பாதுகாப்பதற்கான கேடயம். அது உரிமைகளை பாதுகாப்பதற்கான கேடயம். அதனால நம்மளை பாதுகாத்துக்கிறதுல முக்கியமா இருக்கணும். அந்த திறனை வளர்த்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கான வாய்ப்புகள் எல்லாமே நம்மை தேடியே வரும். பிரதர் அகமது ஆஷிக், நீங்க சொல்லுங்க சம்பந்தம். அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னா, வெளிநாட்டுல அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஏதாவது பொருளாதார ரீதியான முதல் செலவினங்களை நீங்க சொல்லிடுங்க, அதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க.
ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூகே யூனிவர்சிட்டிஸ் பத்தி மட்டும் தான் எனக்கு தெரியும். மற்ற கண்ட்ரீஸ்ல உள்ள யூனிவர்சிட்டி தெரியாது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 16,000 பவுண்ட்ஸ்ல இருந்து 22,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் வேரி ஆகும். டியூஷன் ஃபீஸ் மட்டும். இந்தியன் ருபீஸ்க்கு சொல்லுங்க. இந்தியன் ருபீஸ்க்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 16 lakhsல இருந்து 23 lakhsக்குள்ள டியூஷன் ஃபீஸ் மட்டுமே ஆகும். அண்ட் தென் அகாமடேஷன் இருக்கு. அது வந்து நீங்க லண்டன்ல அகாமடேஷன் வந்து ரொம்ப அகாமடேஷன் லிவிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. பட் லண்டனுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். பவுண்ட்ஸ் கன்வர்ஷன் ரேட் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து அகாமடேஷனுக்கு மட்டும் 10 lakhs ஆச்சு அப்ராக்சிமேட்லி. அது இல்லாம லிவிங் எக்ஸ்பென்ஸ் தனியா வேற இருக்கு. லிவிங் எக்ஸ்பென்ஸ் இந்த சென்ஸ் டிராவல் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கும் ஒரு 10 lakhs ஆகும். இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் நான் இருந்துட்டு வந்தேன். என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் செலவுகளை ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். அப்படி குறைச்சிக்கிட்டே நம்ம பாத்தீங்கன்னா லண்டன்ல வந்து அந்த அளவுக்கு செலவு ஆயிடும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பென்ஸ். வெளியில தங்கிக்கிறதுக்கு ஹாஸ்டல்ல நீங்க கேம்பஸ்ல தங்கிருந்தீங்களா ஹாஸ்டல்ல இல்ல வெளியில தங்கிருந்தீங்களா? நான் வந்து கேம்பஸ் இதுல தான் தங்கியிருந்தேன். பட் கேம்பஸ்ல இருக்காது. பட் கேம்பஸோட தான் யூனிவர்சிட்டி அகாமடேஷன் தான் தங்கியிருந்தேன். அது தட் வில் பி சீப்பர் கம்பேர்ட் டு அதர் அகாமடேஷன்ஸ். இதே நீங்க அதர் அகாமடேஷன்ஸ் போனீங்கன்னா சீப்பராகவும் கிடைக்கும். ஆனா யூனிவர்சிட்டில இருந்து கொஞ்சம் ரொம்ப தூரமா இருக்கும். யூ ஹேவ் டு டிராவல் லாங் டிஸ்டன்ஸ், லைக் 2 hours 3 hours நீங்க வந்து டிராவல் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு வர மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ஃபீசிபிள். ஓகே, ஆன் கேம்பஸ் நம்ம எடுக்கிறது தான் பெட்டர். அது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் நமக்கு. வெளிநாடுகள்ல எல்லாமே எம்எல் வந்துட்டு 1 வருஷம் தான். இந்தியால 2 வருஷமா இருக்குது அப்படித்தானே? இல்ல அப்படி கிடையாது. அதை கூட நம்ம ஃபாரின்ல நம்ம பார்ட் டைமா பண்ணலாம். பார்ட் டைம்னா 2 years பண்ணுவோம். பட் அதுல மெயின் டிராபேக் என்னன்னா நமக்கு நம்மளோட அகாமடேஷன் லிவிங் காஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து டபுள் ஆகும். ஸோ நம்ம 1 yearல பண்ணிட்டு வந்துடலாமே. அதுக்கு இல்ல அந்த டைம் பீரியட் எவ்வளவு? எம்எல்கான பீரியட் 1 year தான். ஆமா, ஃபுல் பார்ட் டைம்னா 2 years, ஃபுல் டைம்னா 1 year. சரி ஓகே. நெக்ஸ்ட் வாங்க. வேற யார் கேக்குறீங்க? முகமது சனோஃபர். சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இப்போ இங்க நான் கோயம்புத்தூர் லா காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ in order to get a license to practice in International Court of Justice, do I really need an LLM to do that? What? இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு ஹேக்ல இருக்கக்கூடியதுக்கு அக்சஸ் பண்றதா இருந்தா இல்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டாக்டர் ஃபரா, சிஸ்டர் ஃபரா சொல்லுங்க. I mean, this is international also. Maybe Brother Ashik will have, more information. But my understanding is that the practice before the ICJ, that is a very, very, very small proportion of people who practice before the International Court of Justice. And these are, the top barristers internationally. So I would say, that's something that you build up your resume and your experience in whatever country you're working in. And then you may have the opportunity to represent your country or a different country at the International Court of Justice. But Brother Ashik, please correct me if that's not right. மேம், யூ அப்சல்யூட்லி ரைட் மேம். பட் அது கிரிமினல் லா சம்பந்தமா வரதுனால எனக்கு அந்த அளவுக்கு டீடைல்ஸ் தெரியாது. பட் பேசிக்கா இதுதான், நம்ம வந்து அங்க பார்ட்டிஸ் வந்து பீப்புள் கிடையாது, கண்ட்ரிஸ் தான். ஸோ நீங்க ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க அங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அப்ப பாத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ சிஸ்டர் ஃபரா, எல்எல்எம் மெல்பர்ன்ல படிக்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாருங்க, முக்கியமான கொஸ்டின். So I would say that the cost of living is around $40,000. And I'm not sure how much that is in. So I think that's around 20 lakhs. So the cost of living is around that much, 40,000 Australian dollars. The LLM is for 1 year. I'm not sure. I should look up how much the total cost is, but I think it's probably, I would say, around 20,000. Between $20,000 and $30,000 Australian dollars. So again, we're talking about around 10 lakhs, between 10-20 lakhs, something like that. So it will come around 50 lakhs totally. I think that's right. I haven't done the conversions. I can do them properly. Yeah. Approximately 50 lakhs it will come in. Yeah, and so I mean, but like I said, there are scholarships, so I would suggest applying for them. It's same UK le adu mari thaan varudha Ashik. எல்லா டோட்டல் செலவு 40 lakhs approximately. அது மாதிரி வரும். 40 lakhs அகாமடேஷன், லிவிங் எக்ஸ்பென்ஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து ப்ரொவைடட். லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்க பயங்கரமா நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் கோ டு 40 lakhs அது வரைக்கும் போகலாம். அது அண்ட் சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கா, டக்குனு ஆன்சர் சொல்லுங்க.
வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியன் யூனிவர்சிட்டி அண்ட் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க. மெயின் டிஃபரன்ஸ் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் தான். அங்க வந்து இங்க வந்து நமக்கு சிலபஸ் அவங்க டீச் பண்ணுவாங்க, நம்ம படிக்கிறோம், அப்படி போகும். அங்க வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்ஃப் லேர்னிங் தான். நீங்களா உங்களோட இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்க செல்ஃபா லேர்ன் பண்ணிக்கிட்டு அண்ட் நீங்க வந்து உங்களோட நாலேஜ் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்க மனப்பாடம் பட்டு அங்க ஒப்பேத்த முடியாது. அந்த கான்செப்ட் நீங்க நல்லா புரிஞ்சிருந்தா தான் யூ கேன் அப்ளை இட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஒன்லி தென் யூ கேன் ஃபிளரிஷ் தேர். ஸோ ஆல் த கிராஜுவேட்ஸ் ஆன் இன்டர்நேஷனல் லா ஃப்ரம் யூகே பேரிஸ்டர்ஸ் கிடையாது. பேரிஸ்டர் படிப்புங்கிறது வித்தியாசமான அது ஒரு தனி கோர்ஸ். அது பேரிஸ்டருக்குன்னு ஒரு தனி கோர்ஸ் இருக்கு, சாலிசிட்டருக்குன்னு ஒரு தனி கோர்ஸ் இருக்கு. அது ஒரு வருஷம் கோர்ஸ். அதோட ஃபீஸும் இதோட ஃபீஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கோர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா தான் யூ கேன் பிகம் அதாவது சாலிசிட்டருக்கு கேன் பிகம் சாலிசிட்டர். பேரிஸ்டருக்கு இட் இஸ் ஹைலி டிஃபிகல்ட். ஏன்னா அங்க ஏதோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது அவங்க தான் வந்து முடிவு பண்ணணும் வெதர் யூ ஆர் எலிஜிபிள் டு பிகம் அ பேரிஸ்டர் ஆர் நாட்ங்கிறத ஒரு பேனல் மாதிரி ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. எனிவே யூ ஹாவ் டு ஃபினிஷ் 1 year கோர்ஸ் ஃபார் தட். பேரிஸ்டரா இருந்தாலும் சரி, சாலிசிட்டரா இருந்தாலும் சரி. இது ஒரு பக்கம். தனித்தனி பிரிவு அது. இதுல ஒரு கொஸ்டின் சிஸ்டர் ஃபரா, இந்த யாசர் அரஃபத் கேட்டாங்க. ஐ மீன் ஆர் வி ஸ்டில் ஃபேசிங், அது தெரியுதா உங்களுக்கு அந்த question? Towards the end, discrimination yeah, I saw that. Okay, yeah. So are we facing discrimination? Yes, we are facing discrimination everywhere. I mean that is the unfortunate global situation now. There is widespread Islamophobia everywhere. But what I would say is that university environments, in my experience, university environments are the most inclusive, open places that you will find in any society. So alhamdulillah, like that has not been that much of a problem for me within university environments. Within in the general society, yes, there is widespread Islamophobia, but these are, at least the society where I have lived has always been safe. There is a lot of safety, there is a lot of civility. So I would not be discouraged from going somewhere to study or to visiting at least any of the universities that we have been talking about for that, due to that fear, because there is not that problem in universities from my experience. ரைட். இப்போ நீங்க வந்து இப்போ NUSக்கு போறீங்க, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட், அந்த இன்ஸ்டியூட் போறீங்க, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். இப்போ அங்கெல்லாம் போய் ஃபுல்லா நீங்க வந்துட்டு ஒரு இஸ்லாமிக் அந்த அடையாளத்தோட ஹிஜாபோடவே இருக்கிறீங்க. அது ஏதாவது நெருக்கடி அந்த மாதிரி இருக்குதா நீங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு? No, alhamdulillah, so far that has not been a problem within universities at all. I mean, in fact, like NUS, it's a good example that you gave, that when I went to NUS the first time, they gave me the tour of the whole university, and then they stopped and showed me a small masjid area that they had and says, okay, so if you want to use this masjid, you can, and they've set it up so beautifully, and every time I go to NUS, it's very easy, So mashallah, I have not faced this problem in universities. In your university, Australia? Yeah, no, mashallah, again in my university, we have as of last, of course this Ramadan it's different. Last Ramadan iftar in the day, they organized a big iftar for all of the Muslim students, all of the Muslim faculty, and no, I mean there are not many Muslims, but those who are there are welcomed. Right. அன்பு சோதரிலே, நேரம் முடிவடைந்து விட்டது. ஏன்னா 1 மணி நேரம் தான் அவங்கள்ட்ட வந்து நம்ம டைம் வாங்கியிருந்தோம். அவங்களுடைய இமெயில் ஐடியை ஜஸ்ட் அந்த சாட்ல வந்து பேஸ் பண்ணுங்க 2 பேரும். நிறைய உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். உயர்கல்வி கற்பது சம்பந்தமா, சட்டத்துல மேற்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ஆய்வு மேற்கொள்வது சம்பந்தமாக நிறைய கேள்விகள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும். நீங்க அவங்களுடைய இமெயில தொடர்பு கொண்டு கேட்கலாம். அவங்க வந்துட்டு உங்களுக்கு எல்லா விவரத்தையும் உங்களுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பாதுகாப்பான சூழல்ல படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாமிய அடையாளத்தோட இஸ்லாமிய மாகுல்ல இருக்கக்கூடிய சூழலையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான பொருளாதாரத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வந்து பெருவாரியான மக்களுக்கு ஒரு சுமையா இருந்துட்டு இருக்கும். அப்ப என்னன்னா, நம்ம இதுக்கான ஸ்காலர்ஷிப் யார் கொடுக்குறா, எங்க கொடுக்குறா அப்படிங்கறத வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அது சம்பந்தமான ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும். அதோடு சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்காலர்ஷிப்பை உருவாக்கணும். தமிழக முஸ்லிம் சமூகம் சார்பா சிறந்த மாணவர்கள் சட்டக்கல்லூரியில படித்து சிறந்த மாணவர்களை தேர்வு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு 5 பேர்த்தையாவது அல்லது ஒரு 2 பேர் இல்லைன்னா ஒருத்தரையாவது படிக்க வச்சு எடுக்கணும் அப்படின்னு சமூகம் சார்பா அது செய்யும் போது அவர் முழுக்க முழுக்க சமூகம் சார்ந்த விஷயங்களை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மேற்கொள்வார்.
இது எல்லாமே வந்து சமுதாயத்தின் சார்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கல்வி என்பது சமூகத்தின் சார்பா கொடுக்கப்பட வேண்டிய, அது இலவசமா கொடுக்கணும். அப்பதான் சமூகம் சார்ந்தே அவர்களுடைய வாழ்க்கை வந்து இருக்கும். அதுக்கான ஸ்காலர்ஷிப்பை வந்து உருவாக்கணும். அது ரொம்ப காலத்தினுடைய கட்டாய தேவையா இருக்குது. இப்ப சிஸ்டர் ஃபரா மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய யூனிவர்சிட்டியில இருக்கிறாங்க. அதே மாதிரி அஹ்மத் ஆஷிக் மாதிரி அவங்க தாயும் தந்தையும் அதுக்கு எடுத்துக்கக்கூடிய முயற்சி பெரும் முயற்சி, சாதாரண முயற்சி இல்லை. ஏன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக நிறைய முயற்சி எடுத்திருக்கிறாங்க. முயற்சி எடுத்து படிக்க வச்சு அந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை காட்டிலும் அவர் சுமந்துகிட்டு இருக்க அறிவு முக்கியம், அது எவ்வளவு அவசியமானது இந்த சமூகத்துக்கு அப்படிங்கிறதையும் அவங்க விளங்கினதுனால அது எந்த ஒரு சொத்து, தோட்டங்கட்டம், துறவு, நகை நட்டு, இது எல்லாத்தையும் விட அந்த அறிவு முக்கியம் அப்படிங்கிறத அவங்க உள்வாங்கியிருக்கிறாங்க. அதனால 2 பேர்த்துக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிஸ்டர் ஃபரா, we thank you with our soul heart. நீங்க வந்து இதுக்கு நேரம் ஒதுக்கி உங்களுடைய பிஸியான ஷெட்யூல்ல நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து நீங்க வந்து இந்த லைவ் ப்ரோக்ராம்ல இன்ஷால்லா நீங்க கலந்துக்கணும். 2வது தமிழ்ல பேசுறதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணணும். உங்களுடைய தமிழ் ரொம்ப இனிமையா இருக்குது. அது தொடர்ந்து பேசுனீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து நீங்க கிளாஸ் நடத்தலாம், வழிகாட்டலாம். இன்ஷால்லா அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் என்னைக்கும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்காக நிறைய நாங்க துஆ செய்றோம். அதே மாதிரி அஹ்மத் ஆஷிக், நீங்க வந்து ரிசர்ச்ல வந்து மறுபடியும் நீங்க யூரோப் போய் அது சமயம் இன்டர்நேஷனல் லால ரிசர்ச் பண்ணி உங்களுடைய ரிசர்ச் முடிக்கணும். அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆ செய்றோம். இப்ப இந்த மாதிரி அவங்க சட்டத்துறையில வல்லுநர்களாக இருக்கக்கூடியவங்க, மூத்த வழக்கறிஞர்களோட நம்ம மாணவர்களை கரண்ட்லி படிச்சுட்டு இருக்க மாணவர்களையும் இணைச்சு அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குரூப் உருவாக்கி இருக்கிறோம். அது வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதுல நிறைய சட்டக்கல்லூரி மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. நீங்க அதுல ஜாயின் பண்ணலன்னா அந்த உங்களுக்கு அந்த நம்பர் பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்க, வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டீங்க, உங்களை பத்தின டீடைல்ஸ் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிப்பாங்க. தொடர்ந்து வந்து மூத்த வழக்கறிஞர்களோட, களத்துல நிக்கக்கூடிய வழக்கறிஞர்களோட உங்களை இணைச்சு எப்படி நம்ம ட்ரெயின் ஆகி வரணும் அப்படிங்கிற சம்பந்தமான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கருத்துக்களை சொன்ன 2 அறிஞர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும், வழக்கறிஞர்களுக்கும், இன்னும் பொதுமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஷால்லா நாளை சந்திப்போம். சரியா அதே நேரம் 3:30 மணிக்கு இன்ஷால்லா நாளை சந்திப்போம். அதாவது கிழக்காசியால ஏற்றுமதி வணிகம், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா இந்த மாதிரியான செக்டாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத சகோதரர் முபீன் அவங்க வந்துட்டு கிளாஸ் நடத்த இருக்கிறாங்க. அதை கட்டாயம் இன்ஷால்லா நீங்க கலந்துக்கிறீங்க. அஸ்ஸலாமு